தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ், அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் குறித்து தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் இப்போ நம்ம பிஎஸ்டிஎம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு தமிழ் வழியில் கல்வி பயின்றால் 20% இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டு, அதன்படியாக தமிழக அரசு வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்புலையுமே பிஎஸ்டிஎம் குறித்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோன்னா அதற்கான இட ஒதுக்கீடை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் ஏற்கனவே இந்த நடைமுறை இருந்துச்சு. ஆனால் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் குறித்து இதற்கு முன்னாடி மேனுவலாக வாங்கிட்டு இருந்தோம். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சர்டிஃபிகேட் தான் இதற்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது நம்ம அப்ளிகேஷன் வாங்கி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதை ஹெச்எம்கிட்ட கொடுத்து நம்ம சீல் அடி சைன் வாங்கி கொண்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. அது 10th இருந்துச்சு, 12th. ஸோ சேம் மெத்தடில் தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மெத்தட் கொஞ்சம் மாறிச்சு. ஏன்னா பழைய மெத்தட் டைப்பிங் மெத்தடில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து ஆன்லைன்லேயே கிடைக்க ஆரம்பிச்சு தமிழ் வழியில் பயின்றுவதற்கான சான்றிதழ். சரிங்களா? ஸோ இப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதிலே எத்தனாவது ஸ்டாண்டர்ட்லேருந்து எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதிலே ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம பேரும் நம்முடைய வகுப்புகளை மட்டும் எழுதி நம்ம கல்லூரியிலையோ இல்லை பள்ளியிலையோ நம்ம கையெழுத்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். 2 டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதான் லாஸ்ட் மெத்தடு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க பிஎஸ்டிஎம். ஏன்னா இது நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் கையெழுத்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்துடலாம். சில சமயத்தில் வாங்குறதுக்கு டைம் ஆகும். ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் மொத்தமாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி இப்போ வருமான சர்டிஃபிகேட்டு, ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறீங்களோ ஸோ அந்த மெத்தடில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படியாக இப்போ நீங்கள் நார்மலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்கொயரி போகிற டைமில் தான் உங்களுக்கு அது தேவைப்படும். சில எக்ஸாமில் மட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியாக இப்போதைக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஒரு முக்கிய தேவையாயிருச்சு. பிஎஸ்டிஎம் குறித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் நீங்கள் 1 முதல் நீங்கள் எது வரைக்கும் படித்திருக்கிறீர்களோ, அதாவது 10ஆக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம், ஸோ பிஹெச்டியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எது வரைக்கும் படித்திருக்கிறீர்களோ அது வரைக்கும் தமிழில் தான் படித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வேலிடு. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போகும்போது உங்களுக்கு அங்கே எல்லாமே லாங்குவேஜ் இங்கிலீஷாக தான் மாறும். சில குரூப்புகளுக்கு மட்டும்தான் அங்கே தமிழ் மீடியத்தில் உண்டு. கல்லூரிகளில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ சில சப்ஜெக்டோ சில கல்லூரிகளில் மட்டும்தான் தமிழ் மீடியம் உண்டு. அதனால் நீங்கள் காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் மீடியமாக மாறிடும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ நார்மலாக கவர்மெண்ட் வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியும்னா, பிஏ தமிழ் இந்த மாதிரி லிட்ரேச்சர் குரூப் தான் இதுக்கெல்லாம் முழு தகுதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்தே தமிழ் மீடியத்தில் வந்திருப்பாங்க. பாக்கி எல்லாமே 12th வரைக்கும் 12th அப்புறம் டிகிரி போகிறதுனால ஸோ அங்கே இங்கிலீஷும் மாறிடும். நீங்கள் அப்படி வைக்கும்போது அந்த பிஎஸ்டிஎம் செல்லாது. ஏன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு இது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்போ ஒரு 3 ஸ்கூல் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஹெச்எம் பார்த்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆயிரும். ஆனால் இப்போ டோட்டலாகவே ஆன்லைனுங்கிறதுனால மொத்தமாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எல்லா ஸ்கூலுக்குமே ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பி போயிடும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணி டிஓ அதை வெரிஃபை பண்ணி அதுக்கடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் சேங்ஷன் ஆகும். ஸோ இந்த மெத்தட் தான். நம்ம இதை எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம், அது வீட்டிலிருந்து எளிமையாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய இடத்துல அலைய வேண்டிய வேலைகள் இல்லை. நிறைய இடத்துல நம்ம அலைந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கக்கூடிய வேலைகள் இல்லை. நம்ம இருக்கிற டைம், அதுவும் ஓய்வு நேரத்தில். ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போகிற நபராக இருக்கலாம், இல்லை படித்து கொண்டு இருக்கிற நபராக இருக்கலாம். இதுக்கு நம்ம மெனக்கெட்டு போக வேண்டாம். நம்ம இருக்கிற டைம் ஃப்ரீ டைமு. ஸோ ஒரு 6 மணியோ 7 மணியோ 10 மணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக உங்கள் ஆன்லைனில் நீங்கள் டேரெக்டாக நீங்களே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதற்கான வழிமுறையை தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூகுள் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்இ சேவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்இஜிஏ அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உள்நுழைவுன்னு இருக்கும், துறை உள்நுழைவும் பயனாளர்னு இருக்கும். ஸோ நம்ம பயனாளர் தான், நம்ம அதை கிளிக் பண்ணோம். இப்படி தான் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும்.
இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். ஸோ நம்ம கையில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்லை, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ கீழே லாகின் கீழே இருக்குது பார்த்தீங்களா, 3வது இது நியூ யூசர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி தான் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் தான் நம்ம லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முழு பேர் இருக்கும், நம்மளுடைய பேரை கொடுத்துருங்க. அடுத்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக், அடுத்து தாலுகா, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர். ஸோ இதில் ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து லாகின் ஐடி, அது வந்து உங்களுக்கு என்ன லாகின் ஐடி கொடுக்கணுமோ ஸோ அந்த ஐடி வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிங்கன்னா அதில் வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அது வராது, யாருமே யூஸ் பண்ணலாம் மட்டும்தான் அது உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதனால் அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி பாஸ்வேர்டு கொடுங்க. 2 முறை பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சா கோடை கொடுத்து என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணி சைன் அப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே வந்து நீங்கள் வந்து இந்த பயனாளர் உள்நுழைவில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பயனாளர் அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் பயனாளர் கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் வரும். ஸோ இது வந்து யூசர் நேம் கேட்கும். நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேமை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இசேவை போர்ட்டலுக்குள்ளே நெக்ஸ்ட்டு உள்ளே போவோம். நெக்ஸ்ட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி தான் நிறைய சர்வீஸ் காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம பிஎஸ்டிஎம் தான் தேடணும். இப்போ நார்மலாக வந்து ஒரு வருமான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட்னா இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தட்டினோம் அப்படின்னா அதிலே வந்து எல்லா ஆப்ஷனுமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ சில நேரத்தில் கொஞ்சம் தான் காமிச்சா நம்ம அதில் வந்து கவுண்ட் என்னென்னு காமிச்சோம்னா பேஜஸ் ஸோ எல்லா டோட்டலுமே காமிக்கும். நம்ம இப்போ வந்து பிஎஸ்டிஎம் தான் தேவை. ஸோ அப்போ நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் தெரியல அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸில் பிஎஸ்டிஎம் டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ பிஎஸ்டிஎம் தொடர்பான எல்லா சர்டிஃபிகேட்டும் உள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டேப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இதற்கு முன்னாடி வந்து ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட் மாதிரி இருக்காது, இது வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதான் டீட்டெயில். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேரை வந்து என்ட்ரி பண்ணணும். அடுத்ததாக அப்பாவுடைய பெயர், அடுத்து தாயார் பெயர். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ளிகேஷன் நேம் ஆஃப் தமிழ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணோம், ரெண்டாவது தமிழில் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர், அவருடைய தந்தையோடைய பேர், அவர் தாயாருடைய பேர். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தமிழில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த்து. ஸோ டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ 10th 12th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏஜ் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து இஎம்ஐஎஸ் ஐடி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இஎம்ஐஎஸ் ஐடி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாத்துக்குமே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இஎம்ஐஎஸ் ஐடினா அங்கே இருக்காது. இப்போ ரீசெண்டாக வந்து தான் எல்லாத்துக்குமே இஎம்ஐஎஸ் ஐடி. இஎம்ஐஎஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் உங்களுக்கு டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அது வந்து ஈஸியாக வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருவாங்க உங்களத. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் அகாடமிக் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கே படித்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே வேணும். ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். இப்போ ஒரே ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஃப்ரம்னு இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொடுத்துட்டு கிளாஸ் 2ன்னு இருக்கலாம். நீங்கள் எத்தனை கிளாஸோ இப்போ ஒரே 12th வரைக்கும் படிச்சிங்கன்னா 12ன்னு கொடுத்தாலே வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஒரே ஸ்கூலில் போய் வெரிஃபை ஆயிரும். ஆனால் நீங்கள் வந்து பல ஸ்கூலில் படிச்சிங்க, 4 ஸ்கூல் 5 ஸ்கூல்னால் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th 1, அப்புறம் 4th to 8th 1, இப்படி நீங்கள் என்னென்ன கேட்டகரி வரீங்களோ ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டாக தனித்தனியாக கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்கு. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து அதாவது உங்கள் பள்ளிக்கூடம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோ அந்த டிஸ்ட்ரிக்கை கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா இது பள்ளி சார்ந்தது தான். சரிங்களா? ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய ஏரியா எது, அடுத்து உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட் ஸ்கூலாக அப்படின்னு கேட்டிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் ஸ்கூல் கிளிக் பண்ணிட்டு சைடில் ஸ்கூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு வரும். அதை உங்கள் ஸ்கூல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்லோட் உங்கள் டிசி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசி இல்லாத பட்சத்தில் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அதுவும் போதும். ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கட்டாயம் அப்லோட் பண்ணணும். மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா 3 ஸ்கூல் படிச்சிங்கன்னா 3 ஸ்கூலுக்குமே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ 3 ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா 3 ஸ்கூலுக்குமே இது மாதிரி 3 ஸ்கூலுக்கு டாக்குமெண்ட் வைக்க வேண்டியிருக்கும்.
அப்படி நீங்கள் வைத்து முடித்து விட்டீர்கள் என்றால் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். ஸோ அந்த அக்ரிங்கிற பட்டனில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் போயிடும். பேமெண்ட் பேஜில் வந்து நீங்கள் என்ன முறையில் நெட் பேங்கிங்கா, கார்டா, யூபிஐயா, QR கோடான்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மெத்தட்லானுமே அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டு இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து ரசீது நம்பர் இருக்கும், யார் பே பண்ண அப்படின்னு டீட்டெயில் இருக்கும். அப்புறம் டிரான்சாக்ஷன் நம்பரு, நீங்கள் எவ்வளோ பே பண்ணிருக்கீங்க, எங்கே பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இது வந்துடும். இந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க இந்த ரிசிப்ட் இருந்தால்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இந்த டீட்டெயிலை கரெக்டாக வச்சுக்கோங்க. நாம் இப்போ அப்ளை பண்ணியாச்சு, ரிசிப்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ரிசிப்ட் வந்து நம்ம செக் பண்ணணும், நம்ம அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேம் அதே இ-சேவை போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ்ன்னு இருக்கும். இப்போ அது கீழே வந்து செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் அப்ளிகேஷன் நம்பர்னு கேட்கும். ஸோ அதான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த ரசீதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, TN257 இருக்குது பார்த்தீங்களா, இதான் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இதான் அப்ளிகேஷன் நம்பராக அதை நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதை கரெக்டாக இதில் என்ட்ரி பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணி ஃப்ளட்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்துடும், என்ன கண்டிஷன்ட்டு உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். ஸோ பரிவர்த்தனை எண் அது ரைட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து இந்த மார்க் பண்ணியிருப்பேன் TNSPVன்னு இருக்கும். ஸோ இதான் அந்த டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளட்ஜுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எங்கே இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவ்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம சேனல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 12th சர்டிஃபிகேட் வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கும். இதே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறீங்க, அப்புறம் 5th 8th ஒன்று, 8th to 10th, 10th to 12th இப்படிங்கிற ஒரு 4 கேட்டகரியில் படித்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கும் 5th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்காது. நீங்கள் மாறி போகிறதுனால அந்த ரெக்கார்டு நீங்கள் ஒரு டிசியெல்லாம் கொடுக்கும்போது, ஏன்னா 1லேருந்து 5 வரைக்கும் வந்து எந்த ரெக்கார்டுமே இருக்காது. ஸோ அது டிசி மட்டும் தான். நீங்கள் டிசியை 8th ஸ்டாண்டர்ட் கொடுக்கும்போது அந்த 8th ஸ்டாண்டர்டில் டிசி மாறிடும். ஸோ இப்படியாக போகும்போது அது எல்லாமே மாறி போயிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PSTMல நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஹெச்எம்கிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த வருடத்துலேருந்து இந்த வருடம் வரைக்கும் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்து அவர் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவர் சீல் அடித்து சைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பேப்பர், அதாவது போனஃபைட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ போனஃபைட் தான். நீங்கள் அந்த போனஃபைடை வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த டிசிங்கிற காலத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த டிசியோ மார்க் ஷீட்டோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் அந்த ஸ்கூலுக்கு இந்த ஃபைல் வந்து ஃபார்வர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை வந்து கட்டாயம் பண்ண வேண்டும். அதுவும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டு, ஒரு 7th ஸ்டாண்டர்டு இப்படிலாம் படிக்கிறவங்க வந்து கட்டாயம் வந்து எந்த ஒரு டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்காது, எந்த சர்டிஃபிகேட்டுமே. ஸோ அவங்களுக்கு தான் இது வந்து முக்கிய தகவல், தெரிஞ்சுக்கோங்களா? அது மட்டும் கிடையாது, சில ஸ்கூல் வந்து அடைத்திருக்கலாம், சில ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த பள்ளியுடைய பேரை குறித்து டிஓ ஆஃபீஸ் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ். ஸோ அங்கே நீங்கள் போய் உங்களுடைய ரெக்கார்டை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் படித்திருக்க எல்லா ரெக்கார்டுமே அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே போய் டிஓ கிட்ட வந்து நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்தோம், நாங்கள் இப்போ அந்த ஸ்கூலை அடைச்சிட்டாங்க, ஸோ நாங்கள் எங்கே சர்டிஃபிகேட் வாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சைன் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வைத்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் 2 மெத்தடு. ஏன்னா ஒரே ஸ்கூலில் படித்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பல ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனைக்கு இதான் சொல்யூஷன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவர்கள் கட்டாயம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.